இரட்டை சவாரி. இயக்குனர், நடிகர் பாக்யராஜ். பாக்யராஜின் திரைக்கதைகள் இன்றைய இயக்குனர்களுக்கான பாடங்கள். பாக்யராஜ் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட திரைச்சிற்பி. பாக்யராஜ் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த திரைக்கதையாசிரியர், இயக்குனர். வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். 80களில் அவர் இயக்கிய படங்கள் வெளியாகும் போதெல்லாம் அதன் ரீமேக் உரிமையை பெரும் படம் கொடுத்து வாங்க 4 திசைகளில் இருந்தும் அழைப்புகள் குவியும். அது மட்டுமல்ல, இயக்குனராக இருந்து நடிகராக விரும்புபவர்களுக்கு அவரே இன்றும் ரோல் மாடல். அப்படி ஒரு உயரத்தை எட்டிய பாக்யராஜின் திரைப்பயணம் ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதைக்கு ஈடானது. ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் பாக்யராஜ். சிறு வயதிலேயே அவரை தொற்றிய திரைப்பட ஈர்ப்பு பள்ளிக்காலத்தில் நாடகங்களை சுயமாக எழுதி இயக்க வைத்தது. அந்த வேட்கை 20களில் மிகுதியாகி திரையுலகை நோக்கி அவரது கவனத்தை திருப்பியது. 70களின் பிற்பாதியில் சென்னை ஸ்டுடியோக்களில் வலம் வரத் தொடங்கினார் பாக்யராஜ். பொய் சாட்சியை இயக்கிய ஜி. ராமகிருஷ்ணனிடம் முதலில் உதவி இயக்குநராகச் சேர்ந்தார். பின்னர் பாரதி ராஜாவின் அறிமுகத்தை பெற்று 16 வயதினிலே தொடங்கி கிழக்கே போகும் முறையில் சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினார். புதிய வார்ப்புகள் படத்தில் அவரை வசனகர்த்தாவாகவும் நாயகனாகவும் அறிமுகம் செய்தார் பாரதி ராஜா. புதிய வார்ப்புகள் படமே தன்னை திரையில் எப்படிப்பட்ட நாயகனாக முன்னிறுத்துவது என்ற பாடத்தை பாக்யராஜுக்கு கற்றுத்தந்தது. தான் முதன்முறையாக இயக்கிய சுவரில்லா சித்திரங்கள் படத்தில் அந்த உத்தியை திறம்பட கையாண்டிருந்தார் பாக்யராஜ். அதிலிருந்து விலகி நின்ற பாமா ருக்மணி, ஒரு கை ஓசை, குமரி பெண்ணின் உள்ளத்திலே, இளமை கோலம் படங்களுக்கு வரவேற்பு கிடைக்கவில்லை. அதன் பிறகு தனக்கேற்ற கதைகளையும் கதாபாத்திரங்களையும் திரையில் செதுக்க தொடங்கினார் பாக்யராஜ். அதன் விளைவு 1981 வெளியான மௌன கீதங்கள் படத்தில் உடனடியாக தெரிந்தது. பிளாஷ்பேக் உத்தியை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு அந்த படமே சிறந்த பாடம். பிறகு இன்று போய் நாளை வா, விடியும் வரை காத்து இரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு என்று வரிசையாக வெற்றி படங்கள் தந்தார். அந்த படங்களில் நிறைந்திருந்த சாதாரண மனிதர்களின் இயல்புகளை தவிர்த்துவிட்டு சுவாரஸ்யமான சினிமாவுக்கான காட்சிகளையும் பாத்திரங்களையும் அடுத்தடுத்த படங்களில் நிறைத்தார் பாக்யராஜ். டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு, ஆக்ரி ரஸ்தா, எங்க சின்ன ராசா, இது நம்ம ஆளு என்று அந்த வரிசை நீண்டது. பாக்யராஜ் என்ற ஒற்றை மனிதருக்காகவே அப்படங்களை காண தியேட்டரில் பெரும் கூட்டம் திரண்டது. ஒவ்வொன்றும் சுவாரஸ்யமான திரைக்கதைக்கான பாலபாடமாக அமைந்தன. 90களில் பாக்யராஜ் இயக்கிய ஆராரோ ஆரிராரோ, பவுனு பவுனுதான், சுந்தரகாண்டம் படங்கள் பெரிய வரவேற்பை பெறவில்லை. ராசுக்குட்டி, வீட்ல விசேஷங்க படங்களின் வரவு அந்த சறுக்கலை சரிகட்டின. அதன் பிறகு அவர் இயக்கிய படங்கள் திரையுலக மாற்றங்களோடு பொருந்தவில்லை. ஆனாலும் அவற்றில் பாக்யராஜ் கொட்டிய உழைப்பு அபரிமிதமாகத்தான் இருந்தது. 2003 விஜயகாந்தை நாயகனாக வைத்து சொக்கத்தங்கம் படத்தை இயக்கினார் பாக்யராஜ். பின்னர் தனது மகள் சரண்யாவை நாயகியாக்கி பாரிஜாதம் படத்தையும் மகன் சாந்தனுவை நாயகனாக கொண்டு சித்து +2வையும் தந்தார். இன்று ஒரு வெற்றிகரமான குணச்சித்திர நடிகராக திரையுலகில் வலம் வருகிறார் பாக்யராஜ். புதுமையான திரைக்கதை அம்சங்களோடு படங்கள் வெளியாகும் போதெல்லாம் அவரது படங்கள் மேற்கோள் காட்டப்படுகின்றன. அதெல்லாமே அவரது திரைப்பங்களிப்புக்கான மரியாதை. 80களில் பாக்யராஜ் இயக்கி நடித்த ஒவ்வொரு படமும் தெலுங்கு, கன்னடம், இந்தி மட்டுமல்லாமல் வேறு மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டு பெரிய வெற்றியை கண்டன. மாஸ்டர் ஜி என்ற பெயரில் வெளியான முந்தானை முடிச்சுவின் ரீமேக் அதற்கு ஓர் உதாரணம். இயக்குனரே நாயகனாகவும் நடிப்பதற்கு இன்றும் வரவேற்பு கிடைக்கும் என்பதற்கு பிரதீப் ரங்கநாதனின் லவ் டுடே வெற்றியே சாட்சி. அந்த வகையில் பார்த்திபன், பாண்டியராஜன் தொடங்கி எஸ்.ஜே. சூர்யா, சுந்தர் சி என்று நாயகனாகவும் இயக்குனராகவும் திகழும் பல கலைஞர்களுக்கு பாக்யராஜே ஓர் முன்மாதிரி. அவர் வகுத்து தந்த பாதை இன்னும் பல ஆண்டுகளுக்கு பலருக்கும் வழிகாட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.